வணக்கம். இன்னைக்கு டியூஸ்டே. நிறையா நியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. வெல்கம் டு டிகே ட்ரேட்ஸ். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் ஒரு 2 நாளாகவே கன்சாலிடேஷனில் தான் போயிட்டுருக்கு. சைடேஸில் தான் இருந்துச்சு மார்க்கெட்டு. என்னென்னா மார்க்கெட் ஒரு ஹையில் போயிட்டு அங்கேருந்து கன்சாலிடேஷன் ஆகிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு ரெட் கேண்டிலுக்கும் மார்க்கெட் கீழே விட போகுதுன்னே நிறையா பீப்புள் வந்து செல் சைடே ட்ரை பண்ணி வந்துருப்பாங்க. ஆனால் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக அவங்களோட ஸ்டாப் லாஸை கண்டினியூஸாக ஒரு ரெட் கேண்டில் ஒன்று வருது, திருப்பி அடுத்து ஒரு ரெட் கேண்டில் போய் அவங்க ஸ்டாப் லாஸ் அடிக்க, மறுபடியும் ஒரு டவுன் சைடில் ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் டவுன் ஆக, திருப்பி அந்த 100 பாயிண்ட் உடனே போய் ஸ்டாப் லாஸ் அடிக்க, இதே கண்டினியூவாக 2 நாள் நடந்துட்டு இருந்தது. இன்றைக்கி அதே மாதிரி ஒரு சின்ன கேப் டவுனில் ஸ்டார்ட் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் கண்டினியூஸாக மேலே ஆப்சைடில் போயிட்டுருக்கு. செக்டர் வைஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி பேங்கிங் செக்டர் நல்ல மூவிஸாக இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு 1.5% கிட்ட போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்குமே 1% கிட்ட வந்துருக்கு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னும் க்ரீனுக்கே வரல. பேங்க் நிஃப்டி 0.5% மேலே போயிட்டுருக்கு. நிஃப்டிக்கு ஐடி செக்டரும் லைன்ஸு எல்லாமே டவுனில் இருக்கனால இன்னும் க்ரீனுக்கே வரல நமக்கு. ஆட்டோ செக்டரும் அதே மாதிரி டவுனில் தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம எடுத்த ட்ரேட் என்னன்னு பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம பண்ணது வந்து ஆப்ஷன் செல்லிங்கில். நம்ம கரெக்டாக எந்த இடத்துல ட்ரேட் எடுத்தோம்னா ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருந்தேன். இந்த இடம் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு சொல்லி மார்க்கெட் கீழே ஒரு 300 பாயிண்ட்ஸ் நல்லா ரேலி அப்சைட் கொடுத்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரப்போ நான் ஒரு ட்ரேட் எடுத்தேன். இந்த கேண்டில் 9:45 கேண்டிலில் இந்த இடத்துல என்ட்ரி. நம்ம டார்கெட் வைக்கிறது 50 பாயிண்ட்ஸ்னால இந்த இந்த கேண்டில்லே நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப இது பண்ண தேவையில்லை. ஆப்ஷன் செல்லிங்கில் அதான் ஒரு பெனிஃபிட்டு, ஈஸியாக பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸ்கேல்பிங் ட்ரேட் ரீசெண்டாக பண்ணுறத பார்த்துருப்பீங்க, அது நல்ல ப்ராஃபிட் கொடுத்தது. இருந்தாலும் அது கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியுன்ற நம்பிக்கை இல்லை. ஆப்ஷன் செல்லிங் அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கல ஸ்கேல்பிங் ட்ரேட்ஸு. ஸோ ஆப்ஷன் செல்லிங்லேயே கொஞ்சம் நாளைக்கு ட்ராவல் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்லேயே பண்ணுங்கள். ப்ராஃபிட் வந்து எப்பவுமே பெர்சன்டேஜ் எல்லாம் கால்குலேட் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து அரௌண்ட் ஒரு நான் வைக்கிறது வந்து ஒரு 0.75லேருந்து ஒரு 1%குள்ளே தான் டார்கெட் வைக்கிறேன். அதுக்குள்ளே ப்ராஃபிட் கிடைச்சா போதும். ஒரு நாளைக்கு அரௌண்ட் ஒரு 0.8% அந்த அந்த அளவு 0.8 to 1% கிடைச்சாலே நமக்கு போதும்னு நினைக்கிறேன். டார்கெட் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும், கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அந்த இதில். நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.81ன்றது ஒரு 1 lakh வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு டெய்லி ஒரு 800 to 900 1000 வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணுறதா நினச்சிக்கோங்க. ப்ராஃபிட் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன்னா இது கன்சிஸ்டன்சி அதிகமாக இருக்கும், ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் ஆப்ஷன் செல்லிங்கில். இந்த மாதிரி கண்டினியூவாக பண்ணுறப்ப நமக்கு மந்த்லி ஒரு 22 நாள் ட்ரேடிங் டேஸ்னு வச்சுக்கோங்க மந்த்லி. அதில் நம்ம 7 நாள் எல்லா நாளுமே ப்ராஃபிட் பண்ண முடியாது. சப்போஸ் மந்த்லி ஒரு 22 நாள் 7 நாள் வந்து லாஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, 15 நாள் ப்ராஃபிட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இப்படி இந்த மாதிரி கால்குலேட் பண்ணாலும் நம்ம வந்து ஒரு
10% கிட்ட ப்ராஃபிட்ல தான் இருக்கும் மந்த்லி. 10%ன்றதே ஒரு நல்ல ரிட்டர்ன் தான் மந்த்லி நம்ம போற இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு. ஆ எந்த பிசினஸும் கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் அதிகம் தான். மற்ற பிசினஸ் கம்பேர் பண்றப்ப 10% ரிட்டர்ன் போட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்றது உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு இந்த கால்குலேஷன் பண்ணி பார்த்தாலுமே நீங்க ஒரு 1 இயர்ல நீங்க போட்ட ஃபுல் இன்வெஸ்ட்மென்ட்டும் உங்களுக்கு அப்படியே மணி டபுள் ஆன மாரி. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மெயின்டெயின் பண்ணுங்க. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோனா 1:2 ஒரு ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் அதை மெயின்டைன் பண்ணுங்க. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோனா இப்போ நம்ம ஒரு 50 பாயிண்ட்ஸ் டார்கெட் பண்ணுறோம்னா 25 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். இல்லை 100 பாயிண்ட்ஸ்க்கு டார்கெட் வைக்கிறோம்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ்க்கு ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்கள் 50% நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருந்தாலே நீங்கள் ஓவராலாக ப்ராஃபிட்டபுளாகவே இருக்க முடியும். நீங்கள் 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, 5 ட்ரேட் லாஸ் பண்ணி 5 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணாலும் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்பீங்க. ஏன்னா அந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளாக வச்சுருக்கும். ரொம்ப அதிகமாக அதாவது 10 ட்ரேட் பண்ணி நீங்கள் ஒரு 3 ட்ரேட் தான் வின் பண்ண முடியுது, 7 ட்ரேட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். ரியல் மணியை அதுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பேப்பர் ட்ரேடிங் வேணால் பண்ணி நல்ல ட்ரேடு உங்களோட ப்ராபிலிட்டி அதிகமாக கிடைக்கிறப்ப நீங்கள் ரியல் மணியை ட்ரேடிங்கில் போடுங்க. டிஸ்க்ளைமர், நான் செபியில் ரிஜிஸ்டர் பண்ண அனலிஸ்ட் இல்லை. அதனால ட்ரேடிங் சம்மந்தமாக நீங்கள் ஒரு எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரோ இல்லை ஆடிட்டரையோ கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுங்க. இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி மட்டும்தான். தேங்க்யூ.